Hi friends, welcome to VVM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த நைட் டின்னருக்கு பெரும்பாலும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்ருப்போம். அதே சப்பாத்தியை நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு குருமாவுக்கு பதிலாக வெஜ்ஜு சால்னா ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ-ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பைமோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நைட்டு செய்கிற சப்பாத்தி எதாவது மீதம் இருந்தால் கூட அதை நம்ம இப்படி பண்ணிக்கலாம். காலையில் போட்ட சப்பாத்தி மிச்சம் இருந்தாலும் இதை நம்ம இதே மாதிரி நைட்டுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் இப்போ ஒரு 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். 5 சப்பாத்தி பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கையில் பிச்ச உடனே வர்ற மாதிரி இருக்குது. இந்த சப்பாத்தி நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப அந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இருக்க எல்லா சப்பாத்தியுமே நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரியும் போதே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். 2 கரிஞ்சிராம மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் பொன்னிறமாக வதங்க வேண்டாம், ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கும்போது அந்த தக்காளியோட பேஸ்ட் ஆயிரும். தக்காளி நம்மளுக்கு கடிபடாது, அந்த சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தக்காளியை மிக்சியில் அடித்து நான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்கு நம்ம அதையும் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மசாலாவை கொஞ்சம் 2 கரைக்கும் நல்லா பிரித்து விட்டுக்கிட்டு நடுவில் முட்டையை சேர்த்துக்கலாம். 5 முட்டை எடுத்துருக்கேன் உடச்சி. முட்டையை அப்படியே டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடித்து விட்டுக்கிடுவோம். தீ சிம்லே இருக்கட்டும், இல்லைன்னா முட்டை கருகிரும். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருந்தாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாம் முட்டையெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிட்ருப்போம், அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு சால்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு சால்னா செய்ய தெரியலன்னா எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, சால்னா எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு டெய்லி சப்பாத்தி மட்டுமே செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றது விரும்ப மாட்டாங்க. அதே இது இந்த சுவையில் செஞ்சு கொடுங்க. உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு சால்னா தான் வச்சுருக்கேன். சால்னா எப்படி பண்ணுறங்கிற வீடியோவும் உங்களுக்கு அந்த லிங்க்லேயே கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.